நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறை. சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ட்ரிங்க்ஸ் தான் நம்ம இப்போ எடுத்துக்க ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு தாகம் எடுக்கும். இந்த சம்மரை சமாளிக்க நீர் மோர் ரெசிபி, அதுவும் இந்த கம்மங்கூழ்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த கடையில் கொடுக்குற மோர் டேஸ்ட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்சி ஜாரில் ஒரே ஒரு பச்சை மிளகா உள்ளே சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 இன்ச் இஞ்சியை குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் ஜீரகத்தையும் உள்ளே சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி கூட உள்ளே சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறாருந்தா நல்லாவே அரைச்சிக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் கரெக்டாக 1 கப் தயிர் நான் எடுத்திருக்கேன். இந்த தயிரை ஒரு மத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மத்தெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா மிக்சியில் ஒரு பல்ட்டன் கொடுத்து எடுத்துக்கோங்க. தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக 3 கப் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். 1 கப் தயிருக்கு 3 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக 4 கப் அளவு வந்துடும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலாக வெண்ணெய்கள் சேர ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் தேவையில்லாட்டி டிஸ்போஸ் பண்ணிடலாம். பாருங்கள், எனக்கு அங்கங்கே எல்லோயிஷாக தெரியுது. நான் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுவேன் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு. அப்படியே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பச்சை மிளகாய் கலவையும் டைரெக்டாக உள்ளே சேர்த்துடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் வடிகட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே உங்கள் தயிர் புளிப்பு கம்மியாக இருந்தால் ஒரு 4 சொட்டு லெமன் உள்ளே சேர்த்துக்கலாம். புளிப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற தயிர் பேக்கெட் தயிர்ன்றனால 4 ட்ராப்ஸ் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 கொத்து கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 2 கொத்து மல்லித்தலைகளையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் எக்ஸஸாக வர்ற வெண்ணெய்களை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ தாளிப்பு செக்ஷன் பார்த்துடலாம். லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு மட்டும் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 பிஞ்ச் பெருங்காயப்பொடி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மோரில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சேர்த்துறாதீங்க, மேலாக மிதக்க ஆரம்பிச்சிரும் எண்ணெய். அளவான எண்ணெயே போதும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே போதும். அவ்வளோதான் நம்மளோட நீர்மோர். இந்த நீர்மோர் கிட்டத்தட்ட கம்மங்கூழ் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். ஒன்ஸ் இந்த நீர்மோரை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த நீர்மோரை நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறையில். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபையும் சப்போர்ட்டையும் கொடுங்க.